உண்மையிலேயே காமராஜர் மாதிரி வாழ்ந்தாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை வணிகர்களும் அமைதி காத்து பொறுமை காத்து அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த இறுதி சடங்குக்கு அப்படின்னு நான் தெரிவிக்கிறேன். அத்தனை பேரையும் வெள்ளை உள்ளம் கொண்ட வெள்ளையன் அவர் ஒரு பெரிய சகாப்தம். அவரு வெள்ளையன் அப்படின்னா அவருடைய மீச, வெள்ளையன் அப்படின்னா அவரோட சகாப்தம். அவரு இன்னைக்கு நம்ம அவரை இழந்து நிக்கிறோம். நான் என்ன சொல்றதுல எனக்கு ஒன்றும் புரியல. அத்தனை கோடான கோடி வணிகர்களுக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட அவர் இல்லைன்னாலும் ஒரு வணிகர்கிட்டயும் அவர் இருக்கிறார். அதனால அத்தனை பேரும் பொறுமை காத்து நாங்க பெரம்பூர் வீட்டுக்கு போய் பெரம்பூர் வீட்டில் இருந்து